கருத்தரங்கின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய சிந்தனையாளர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மனவளக்கலை பேராசிரியர்களே, பொறுப்பாசிரியர்களே, மனவளக் கலைஞர்களே, சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கும்பகோணத்தின் சிறப்பை எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு ஆன்மீக நகரம். தமிழ்நாட்டிலேயே அதிகமான திருக்கோயில்கள் அமைந்திருக்கிற ஒரு ஊர். இங்கே ஆதிசங்கரர் அத்வைத தத்துவத்தை வெளியிட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த அத்வைத தத்துவத்தை மனித குலத்திற்கு உணர்த்துவதற்குத்தான் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகப்பொது அருளறி சமயத்தையும் இந்த நகரத்திலே அறிவித்து அதை தொடங்கி வைத்தார்கள். கும்பகோணத்தில் மனவளக் கலைஞர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. இங்குதான் முதல் பிரம்மஞான பயிற்சியை மகரிஷி அவர்கள் நடத்தினார்கள். மகரிஷி அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடிய பெருமை கும்பகோணம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையுடைய அரங்காவலர்களுக்கு உரித்தானது. இது போன்ற கருத்தரங்குகளை இதுக்கு முன்னும் நடத்தியிருக்கின்றீர்கள், இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நான் இந்த கருத்தரங்கில் இறுதி பேச்சாளராக உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும் என்றாலும் இந்த கருத்தரங்கிலே இதுவரையில் நாம் சிந்தித்திருக்கிற கருத்துக்களை பற்றி சற்று அசை போட வைப்பது என்னுடைய பொறுப்பு. முதலாவது, இந்த கருத்தரங்குடைய நோக்கம் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனை மனித குலத்துக்கு போய் சேரணும். வேதாத்திரி மகரிஷி என்பவர் ஒரு மகான். அதாவது மனித குலம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டி. இது மாதிரி எத்தனையோ மகான்கள் தற்பொழுது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பும் பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ விஞ்ஞானிகள் இதுக்கு முன்னும் வாழ்ந்தார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிரஹாம்பல் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு தொலைபேசி கண்டுபிடிச்சார், செஞ்சார். ஆனால் இப்போ இருக்கிற விஞ்ஞானி மொபைல் ஃபோன்லேயே இன்டர்நெட்டு கொண்டு வந்துட்டார். இப்போ அந்த விஞ்ஞானியுடைய அறிவு இந்த விஞ்ஞானியிடம் மேலோங்கி இருக்கிறது. அவர் இல்லாமல் இவர் இல்லை, ஐன்ஸ்டீன் இல்லாமல் அப்துல் கலாம் இல்லை. அதுபோல எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரி மகரிஷியும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன வழிகாட்டுகிறார்? வேதாத்திரியம் என்பது என்ன? வேற ஒன்றும் இல்லை. மனித குலம் துன்பத்தை போக்கி இன்பமாக வாழணும், அவ்வளோ. இயற்கை துன்பம் வரலாம் அல்லது செயற்கை துன்பம் வரலாம். இயற்கை துன்பம் கண்டிப்பாக வரும். பசி, தாகம், தட்பவெப்பநிலை வேறுபாடு, உடல் கழிவு பொருள் உந்து வேகம் என்ற இயற்கை துன்பம் உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வரும். இந்த துன்பத்தை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த துன்பத்தை போக்கித்தான் ஆக வேண்டும். அந்த துன்பத்தை போக்குவதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான செயலிலோ அல்லது இயற்கை இன்பத்தை துய்ப்பதற்கான செயலிலோ தவறு ஏற்பட்டு விட்டால் அங்கே எழுவதுதான் செயற்கை துன்பம். இது எல்லோருக்கும் பொது அல்ல. யாருக்கு இயற்கை துன்பத்தை போக்குகின்ற அறிவில் குறைபாடு இருக்கிறதோ அல்லது யார் இயற்கை இன்பத்தை துய்ப்பதிலே அறிவில் குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த அறிவு குறைபாடு ஆகிய அஞ்ஞானம்தான் அவர்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கு காரணம்.
அந்த அஞ்ஞானத்தின் காரணமாக செயற்கை துன்பம் வரும். அந்த செயற்கை துன்பத்தையும் போக்க வேண்டும். அதற்காக மனித குலம் முயன்று கொண்டிருக்கிறது. இதுவரையில முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் மிக சிலர். அவர்கள்தான் பிறருக்கு வழிகாட்டுகிறார்கள். அவங்களெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்க? மனிதனுக்கு வேற எந்த குறையும் இல்லை, அறிவிலே குறைபாடு இருக்கிறது, அஞ்ஞானம். என்ன அறிவிலே குறைபாடு? இப்ப வாழ்வாங்க வாழணும், இயற்கை துன்பத்தை போக்கணும், செயற்கை துன்பம் வந்தா அதையும் போக்கிக்கணும், இயற்கை இன்பத்தை தூய்க்கணும். அதற்கு என்ன வேண்டும்? மகரிஷி அவர்கள் அவருடைய தவத்தின் இறுதியில் சங்கல்பமாக கொடுத்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழணும்னா துன்பம் இல்லாமல் இயற்கை துன்பத்தை போக்கி வாழ்றதுக்கு மட்டும் வரல, இயற்கை இன்பங்களை துய்த்து நிறைவு பெற வேண்டும். இயற்கை இன்பம் ரெண்டு வகை, ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். இந்த ரெண்டு வகை இன்பத்தையும் துய்ப்பதற்கு ஒரு நீண்ட ஆயுள் வேணும். இயற்கையில் ஒரு ஆயுள் இருக்கு. இயற்கையே 80 வயதுக்கு மேலே இந்த உடல் தளரும் வகையில் தான் இந்த உடலை கட்டியிருக்கு. அப்போ 80 வயது வரையில் நிச்சயமாக எல்லாருக்கும் ஆயுள் கேரண்டி. இந்த 80 வயதுக்குள்ளால மனிதன் இயற்கை துன்பத்தை போக்க கற்றுக்கொள்ளணும். அல்லது செயற்கை துன்பம் எழுந்து விட்டாலும் அதை போக்கணும், அல்லது போக்க முடியாத துன்பத்தை தாங்கிக் கொள்ளணும். இயற்கை இன்பமாகிய சிற்றின்பம் பேரின்பத்தை துய்த்து நிறைவும் அமைதியும் பெற வேண்டும். 80 வயதுக்குள்ள இதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். இதற்குரிய அறிவு வேணும். அதுக்கு என்ன வேணும்? மகரிஷி சொல்றாங்க. இதுதான் வேதாத்திரிய சிந்தனை. உடல் நலத்தோடு கூடிய நீள ஆயுள் வேண்டும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? உடல் நலம் பற்றிய அறிவு வேண்டும், நீள ஆயுள் பற்றிய அறிவு வேண்டும். அந்த அறிவை மகரிஷி கொடுக்குறாங்க. உடல் நலம் எப்படியெல்லாம் கெடுது சொல்றாங்க மகரிஷி. வேற ஒன்றும் இல்லை. நீ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இதில் அளவு முறை மீறினால் உடல் கெட்டு, அவ்வளவுதான். இது முன்னோர்கள் செய்திருந்தாலும் உடம்பு கெட்டு போயிடும். இது கரு அமைப்பு மூலமா வரும். இதுல எண்ணத்துல அளவு முறை மீறுற போது பிறரோட துன்பம் வந்துடும். பிறர்க்கு என்ன முற்பகல் செய்கின் தமக்கு என்ன பிற்பகல் தானே வரும். இன்னும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், இது காரணமாகவும் உடல்நலம் கெடும். அப்ப இது பற்றி அறிவு வேணுமா வேண்டாமா? சுற்றுப்புற சூழல், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றிய அறிவு மனவள கலைஞருக்கு இல்லை என்றால் அந்த மனவள கலைஞனும் நோய்க்கு உட்படுவது நிச்சயம், தப்பவே முடியாது. இது பற்றி அறிவு வேணும். இந்த அறிவை தான் மகரிஷி கொடுக்குறாங்க இங்க மனவள கலையில. நல்லா கவனிங்க. நிறை செல்வம், இங்க செல்வத்தை பற்றி சொன்னோம். ஐயா அருமையா சொன்னாங்க தங்கவேல் அவர்கள். அறிவு வறுமை நீங்கன்னா பொருள் வறுமை நீங்கிரும். அதுதான் அவர் பொருளை பற்றி சொன்னார். மகரிஷி அவர்கள் தன்னை உலக அமைதி தொண்டன்னு பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. உலக அமைதிக்காக தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஒரு கவி சொல்றார் பாருங்க. பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உள நலம் உலக அமைதி என்னும் சொல் நான் அளவில் தான் நிற்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையிலே. இன்னைக்கு இவ்வளவு டெரரிசம் வன்முறை எதுக்கு வந்துருச்சு? பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வரணும். அதற்கு மகரிஷி என்ன திட்டம் கொடுக்கிறார்கள் இருக்குது மனவளக்கலையில. நாம மட்டுமல்ல, நிறை செல்வம்னா நாம மட்டுமல்ல, தனி மனிதன் மட்டும் பொருள் துறையில் உயர்றது அல்ல. இங்கே பொருளுக்காக போரிடுகிற நிலை மாற வேண்டும். அதுக்கு திட்டம் இருக்குது சார், இங்க மனவளக்கலையில இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் கருத்தரங்க.
பல தலைப்புகளில் கருத்தரங்கு போடணும். ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒவ்வொரு கருத்தரங்கு போடணும். நோக்கமே அதுதான். ஆக உடல்நலம், உடல்நலத்தோடு நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் அப்படின்னா என்ன? நட்பு நலம். இங்க பேசணும். தலைப்பெல்லாம் அதில் தான் இருக்குது. மெய் ஞானம், மெய்ப்பொருள் பற்றிய ஞானம். இப்போ இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம்? சமூக இயலை பற்றி நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர்கள் சொன்னாங்க. சமூக இயல்னா என்ன? சோசியல் ஹெல்த். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, வாட் இஸ் ஹெல்த்? எவ்ரி ஒன் ஷுட் பி பிசிக்கலி, மென்டலி, சோசியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தி. 4 வகை ஹெல்த் இருக்கு. பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இருந்தால் போதாது. நிறைய பேர் மனவளக்கலையில் இது ஏதோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பயிற்சிக்கு வந்தேன், எனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அந்த நோய் குணமாயிடுச்சு, இந்த நோய் குணமாயிடுச்சு, வாங்க இதான் சொல்லிட்டு. பிசிக்கல் ஹெல்த் அல்ல, மென்டல் ஹெல்த். மனவளம், மனதில் ஒரு தூய்மை இருக்கணும். இங்கே பேசினாங்க, இதெல்லாம் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. மனதினுடைய மாண்பு, மாண்பு மிகு மனம். அம்மா பேசினாங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி. சோசியல் ஹெல்த், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு இனிமையான உறவு வேண்டும். அதான் நம்முடைய தலைவர்கள் அற்புதமாக சொன்னாங்க. அந்த உறவுல மிக முக்கியமானது கடமை உணர்வு, டியூட்டி. ஒரு ஜாப்னா எப்படி இருக்கணும்னு பேசினாங்க. மகரிஷியுடைய சிந்தனை தான். அவங்க பேசிய அறிஞர்கள் எல்லாம் பல கோணத்தில் பேசியிருக்கிறார்கள். கருத்து ஒன்று தான். நீங்க மகரிஷியோட புக்ஸை படிக்கணும், அப்புறம் தான் இதை கேட்டால் தெரியும். ஆக தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் வேணும்னா கடமை, ஒழுக்கம், ஈகை, இந்த 3 வேணும். அந்த கடமை உணர்வை பற்றி சொன்னாங்க. அங்க அன்பும் கருணையும் வேணும், ஒழுக்கத்துக்கும் ஈகத்துக்கும். நம்முடைய பேராசிரியர் பெருமாள் அவர்களுக்கு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கருத்தரங்கில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதோ வேதாத்திரியத்தில் அன்பும் கருணையும் என்றால் ஒழுக்கம் வேணும்னா அன்பு வேணும். அன்பு இருந்தா நீங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க. கருணை வந்து விட்டால் பிறர் துன்பம் போக்குவீர்கள், ஈகை வந்து விடும். ஆக சமூக இயல்ல 2 தலைப்பில் பேசினாங்க தலைவர் அவர்களும் கே பெருமாள் அவர்களும். இதுல இன்னொன்னு, அம்மையார் அவர்களுக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்தீர்கள், பெண்ணின் பெருமையை பற்றி. நான் அம்மாட்ட பேசி முடிச்ச உடனே சொன்னேன், அம்மா, பெண் என்றாலே அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருப்பது, அவருடைய இலக்கணம், லட்சணமே தியாகம். எல்லார்ட்டையும் இருக்குமா? எல்லார்ட்டையும் இருக்கு. அது சில இடங்கள்ல தான் வெளிப்படும், சிலர்கிட்ட எப்போது ஒரு தரம் வெளிப்படுது, சிலர்கிட்ட நீண்ட நேரம் வெளிப்படுது. அதை மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, பெண்கள் தாவரத்திற்கு ஒப்பானவர்கள், தாவரம் தனக்காக வாழ்வதில்லை. எந்த தாவரமும் தனக்காக வாழல, தன் உடலை பிற உயிர்களுக்கே வழங்கி கொண்டிருக்கிறது தன்னை. ஆக பிறருக்காகவே வாழ்வது தாவரம், அதற்கு ஒப்பானவர்கள் பெண்கள்னு சொன்ன. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை. அப்படியானால் அந்த பிறருக்காக வாழுகிற பண்பு ஒவ்வொரு பெண்ணிடமும் அமைந்து விட்டால்